அழகுக்கு அழகான அழகு இயேசுவை அழகாக நான் பாட வந்தேன். அன்பே உருவான அன்பு இயேசுவை ஆயுளெல்லாம் நான் பாட வந்தேன். அழகுக்கு அழகான அழகு இயேசுவை அழகாக நான் பாட வந்தேன். அன்பே உருவான அன்பு இயேசுவை ஆயுளெல்லாம் நான் பாட வந்தேன். அழகே 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 அழகே. புறாவின் கண்களை உடையவரை நான் புனிதமாக பாட வந்தேன். புறாவின் கண்களை உடையவரை நான் புனிதமாக பாட வந்தேன். மாதுளம் கன்னத்தை உடையவரை என்றும் மனதார நான் பாட வந்தேன். மாதுளம் கன்னத்தை உடையவரை என்றும் மனதார நான் பாட வந்தேன். அழகே 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 அழகே. அழகுக்கு அழகான அழகு இயேசுவை அழகாக நான் பாட வந்தேன். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவரை சிறப்பாக நான் பாட வந்தேன். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவரை சிறப்பாக நான் பாட வந்தேன். மேகங்களுடனே வரப்போகிறவரை மேன்மையாக நான் பாட வந்தேன். மேகங்களுடனே வரப்போகிறவரை மேன்மையாக நான் பாட வந்தேன். அழகே 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 அழகே. அழகுக்கு அழகான அழகு இயேசுவை அழகாக நான் பாட வந்தேன். அன்பே உருவான அன்பு இயேசுவை ஆயுளெல்லாம் நான் பாட வந்தேன். சார், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆல்பம் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த ஆல்பம்க்கு யாரு மியூசிக் பண்ணியிருக்கா, யாரு டைரக்ட் பண்ணியிருக்கா? அதாவது பிரதாப்னு ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டு, ஓகே, அவர் தான் டைரக்ட் பண்றாரு. கருணாகரன் மியூசிக் பண்ணியிருக்காரு, ஓகே சார். நாராயணன் பாடியிருக்காரு. 2 சாங் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குது. அதாவது நெஞ்சை தொழுகிற மாதிரி இருக்குது. நிச்சயமா இது ஒரு பெரிய அருள் தான் நமக்கு. இது இயேசு கிறிஸ்து நம்ம மகிமைப்படுத்துற மாதிரியான இது. அது ஒரு பெரிய கிஃப்ட் நமக்கு. ஏன்னா அதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு பிரதாப்புக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி அந்த ஆல்பம் கேட்டிருக்கீங்களா சார்? பாட்டு கேட்டிருக்கேன். 2 பாட்டு ரொம்ப அற்புதமா
ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஓகே ஒரே முறை என்னை தொடுங்கள் இயேசுவின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. அப்புறம் அழகான இயேசு கிறிஸ்து. ஓகே இது வந்து ஜீசஸை பற்றி ஒரு அற்புதமான ஆல்பம் பண்ணியிருக்காங்க. ஏலகிரி பிரதாப்ன்றவர் தான் லிரிக் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான வரிகள் ஒன்றுமே மனசை தொடர மாதிரி இருக்குது. அதே மாதிரி கேஜிஎஃப் சேர்ந்த கருணா அவர் தான் மியூசிக் அமைச்சிருக்கிறாரு. நாராயணன் பாடியிருக்காரு. 2 சாங் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது நெஞ்சை தொழுகிற மாதிரி இருக்குது. நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய அருள் தான் நமக்கு பாட்டு பண்ணுறது. சார் உங்களை பத்தின ஒரு விஷயம் ஒண்ணு கேள்விப்பட்டேன் சார். சொல்லுங்க. உங்களுக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் உள்ள ஒரு பந்தம். அது வந்து எப்படின்னா விஎன் ஜானகி வந்து எங்கள் அப்பாவோட சொந்த அக்கா பொண்ணு. விஎன் ஜானகி வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. எங்கள் அப்பா பாம்பேலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து அந்த அம்மாவை கூப்பிட்டு போய் நடனம் சொல்லி கொடுத்து நடிப்பு சொல்லி கொடுத்து நடிகையாக்குனது எங்கள் அப்பா தான். அப்புறம் அவங்க சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்க. அப்போ தான் எம்ஜிஆர் வந்து அப்கமிங் ஆர்டிஸ்டாக வராரு. அவர் கல்யாணம் பண்ண ஆசையும் எங்கள் அப்பா சம்மதிக்கலை. கேஸ் போட்டு எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டார் கேஸ். எம்ஜிஆர் அரசியல்லையோ சினிமாவில் எங்கேயுமே தோற்றது கிடையாது. எங்கள் அப்பா கிட்ட மட்டும் தான் தோத்தார், வேற எங்கேயுமே தோக்கலை. அதனால என்னாச்சு, அவங்களுக்கு ஒரு 62 வரைக்கும் 1962 அவங்களுக்கு கணவன் மனைவி அங்கீகாரமே கொடுக்கல விஎன் ஜானிக்கு. ஆக்சுவலாக விஎன் ஜானியோட அத்தை பொண்ணு எம்ஜிஆர்னால சகலை. சார் ஆனாலும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் என்னன்னா, எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு பெரிய லெஜெண்ட் இருக்கும் பொழுதே வந்து டைரக்ஷன்ல வந்துட்டு இறங்குனீங்க பாருங்க. அதோட அனுபவத்தை சொல்லுங்க சார். இந்த டைரக்ஷன் எப்படி இல்லைம்மா, அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தாதான் நம்ம சினிமாக்குள்ள வர முடியும்னு யோசிச்சேன் நான். நேரடி நடிப்புக்கு யாரும் கொடுக்கறது இல்லை. அதனால அசிஸ்டன்ட் டைரக்டர் போனோம்னா எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற மாதிரி அப்படி அந்த ஆசைகளுக்கு வந்தேன். அப்போ என்ன அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்தா டைரக்ஷன் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதில் ஃபுல்லாக டைரக்ஷன் இறங்கிட்டேன். இது கூட பண்றாரு ஏலகிரி பிரதாப், அவரும் டைரக்ஷன் தானே பண்றாரு. ஆமா, சாங் அவர் எழுதியிருக்காரு, அற்புதமா எழுதியிருக்காரு. லிரிக்ஸ் தான் கர்நாடக மியூசிக் அமைச்சர் நாராயண் பாடு. ரொம்ப அற்புதமான ஒரு ஆல்பம். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எங்க சேனலுக்கு இன்டர்வியூ பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, வாழ்த்துக்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.